தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் யானைகள் வழித்தடங்களை முறைப்படி அறிவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்காக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் இந்த விவகாரம் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதில் இனிமேலும் தாமதத்தை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கின் விசாரணையின் போது மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ள 41 யானை வழித்தடங்களின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை அரசு சமர்ப்பித்தது. சில வழித்தடங்கள் அறிவிப்பின் இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் சில பரிசீலனையில் இருப்பதாகவும் ஒரு சில வழித்தடங்களை கைவிட அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நீதிமன்றம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள வழித்தடங்களை உடனடியாக அறிவிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் சில வழித்தடங்களை கைவிடும் அரசின் முடிவுக்கு எதிராக மனுதாரர்கள் தங்களின் ஆட்சேபனைகளை தெரிவிக்கவும் அனுமதி அளித்துள்ளது. ஒவ்வொரு நாள் தாமதமும் செலவையும் சிக்கல்களையும் அதிகரிக்கும் என்று எச்சரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஜூலை 31ஆம் தேதிக்குள் புதிய அறிக்கையை சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.